ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில், ஆக்சுவலாக இது நிறைய குடும்பங்களில் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, அப்பா அம்மா ஒரு வயதான பிறகு பசங்க வச்சு பார்த்துக்குவாங்க அல்லது பொண்ணுங்க பார்த்துக்குவாங்க. இப்போ அது கூட பார்த்துக்காம முதியோர் இல்லத்தில் விடுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். பார்த்துக்கிறவங்களே வச்சுக்கோங்களாம். என்ன பார்த்துக்குவாங்க? அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, மருத்துவ செலவு அது பார்த்துக்குவாங்க. ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த டாய்லெட் அள்ளி போடுறதுலேருந்து இந்த மாதிரி விஷயம் பார்த்துக்குவாங்க. அல்லது அதுக்கு நர்ஸை வச்சுக்குவாங்க காசு இருந்தால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் இது உண்மையிலே பார்த்துக்கிறதா? இல்லை சிலர் தாத்தா பாட்டியை கூட பார்த்துக்குவாங்க. அது ரொம்ப ரேர் ஆனால், இல்லையா? ஆனால் இதனால் ஏதாவது நன்மை இருக்குதா? அவங்களுக்கு பயங்கரமான உடம்பு கஷ்டப்பட்டு இருக்கும், அதை பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் ஓகே தான். இதை ரோட்டில் அனாதையாக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பார்த்துக்குவாங்க, இல்லையா? மக்களும் சாப்பாடு போடுவாங்க. இப்போ அதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லையா? மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்கிட்டு போய் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதையே தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அப்பா அம்மா செய்யக்கூடிய, அதாவது பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையை அவங்க செய்கிறாங்கன்னு நான் அந்த ஆங்கிளில் பேசலை. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதைத்தானே நீங்கள் பண்ணுறீங்க, இதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்குறேன். அதையே பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு வேணால் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்கலாம். அடுத்தது குழந்தைகளை எடுத்துக்கலாம். குழந்தைய வளர்க்குறாங்க இல்லையா? குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் குழந்தை ஆக்சிடெண்ட்டாக தான் பிறக்குது. குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக யாரும் காமத்தில் ஈடுபடுறது கிடையாது. இவங்க சுகத்துக்காக காமத்தில் ஈடுபடும்போது அது ஒரு பை ப்ராடக்டாக வந்துடுது. ஸோ எத்தனையோ தடவை அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க காமத்திலே ஈடுபடுறாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பிறந்துடுச்சு, கலைக்க வேண்டான்னு முடிவு பண்ணிடுறாங்க, அல்லது கலைக்கவும் முடியல, பிறந்துடுச்சு. பிறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் நிறைய நோய் வரும். அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க. ஏன்னா இது பண்ணியே ஆகணும்னு அரசாங்கம் சட்டம் வேறு போட்டுருச்சு, இல்லையா? 18 வயது வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைய நீ வளர்த்தாகணும். அந்த அடிப்படை படிப்பாவது 18 வயது வரைக்குமாவது நீ அந்த குழந்தைய படிக்க வச்சே ஆகணும். காசு இல்லைன்னு கூட நீ சொல்ல முடியாது. ஃப்ரீயாக கூட கல்வி அரசாங்கமே கொடுக்குது, சாப்பாடு போட்டு கொடுக்குது. ஸோ அதோடைய முக்கியமான லட்சியம் என்னென்னா, அந்த காலத்திலலாம் குழந்தைங்க ஏழையாக இருக்கிறவங்க குழந்தைங்கள வேலைக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தை கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுமா? ஒருவேளை அந்த குழந்தை புத்திசாலியாக இருந்தால் படித்தா தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாமே அப்படின்னு அரசாங்கம் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய வீட்டில் அந்த சத்துணவு சாப்பாட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அப்பா அம்மாவுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்க. இப்போ இதே விஷயத்தை அனாதை இல்லங்களும் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களும் குழந்தைய பார்த்துக்கிறாங்க, குழந்தைக்கு நோய் வந்தால் பார்த்துக்கிறாங்க, பேசிக் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அனாதை இல்லத்தை நடத்துகிறவங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் மறுபடியும் சொல்கிறேன், அனாதை இல்லத்தை நடத்துகிறவங்கள அப்பா அம்மா செய்கிற காரியத்தை பண்ணுறாங்கன்னு அர்த்தத்தில் சொல்லலை. அனாதை இல்லத்தில் பண்ணுறதை தானே நீங்கள் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் விசேஷமாக பண்ணிட்டீங்கன்னு கேட்குறேன். அடுத்தது குருமார்கள், குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாது சன்னியாசிகள், தங்களை குருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பின்னாடி நிறைய சிஷ்யர்கள் வருவாங்க, டொனேஷன் பண்ணுவாங்க. அவர் ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். ஆனால் கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லுவார். அன்னதானம் பண்ணுங்கள், அதுதான் கடவுளை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லுவார். வள்ளலாரே இல்லையா? இன்றைக்கி நம்ம வள்ளலாரை எங்கேயோ வச்சு கொண்டாடுறாங்க ஒரு குரூப்பு. அவரே அதை தான் பண்ணார். சாப்பாடு போடுங்க, அதுதான் கடவுளை அடையிறதுக்கான வழின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதை இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி குருமார்களாக இருக்கிறவங்க இதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதும்
கடவுளுடைய அந்த பரந்தாமத்தின் திறவுகோல், சொர்க்கத்தின் திறவுகோல் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோட்டில் பிச்சை போடுறவனுக்கும் அனாதை இல்லத்தில் இருக்கிறவனுக்கும் அந்த அப்பா அம்மா பண்ணுறதுக்கும் இந்த குருமார் பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. ஸோ அடுத்தது குருமார்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் காலில் வேற விழ வைப்பாங்க. எப்படி எல்லாருக்கும் சோறு போடுன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை சொல்லிட்டாராம், அதனால் இவர் காலில் விழணுமா. அது மட்டும் கிடையாது, குரு இல்லாமல் கடவுளை அடைய முடியாதான். இந்த குருவுக்கு என்ன தெரியும்? சோறு போட சொல்கிறார், அது மட்டும்தான் தெரியும். இதன் மூலமாக தான் அவங்க கடவுளை அடைய முடியுமா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ பார்க்கலாம், யூடியூப்லேயே நிறைய ஃபேமஸ் குருமார்கள் இருக்கிறாங்களே, ஒருத்தர் விடாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சிஷ்யர்கள் இத்தனைக்கும் சின்ன பசங்களாக இருப்பாங்க, அந்த குருன்னு சொல்லிக்கிறவங்க, அவங்க காலில் வயசானவங்களாம் வந்து விழுவாங்க பெருமையாக. ஸோ இப்போ ஒன்று சாப்பாடு போடுன்னு சொன்ன உபதேசம் பண்ணிட்டார், இன்னொன்று இவரை நினைக்கணும். அது நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், அவங்க வீட்டில் குருன்ட்டு அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அந்த ஃபோட்டோவை கும்பிடுவாங்க, அந்த ஃபோட்டோவை நினைத்து தியானம் பண்ணணுமா. அதுதான் அவங்க கற்றுக் கொடுக்குற தியான முறை. ஆல்ரெடி ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்தே ஏதோ ஒரு மனுஷனை நினச்சிட்டு தான் இருக்கிறான் இல்லையா. அவங்க அம்மாவை நினைப்பான், முதல்ல குழந்தை அம்மாவை தான் நினைக்கும், அடுத்தது அப்பாவை நினைக்கும், அடுத்தது கூட பிறந்தவங்கள நினைக்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை நினைக்கும், அப்புறம் அந்த ஒரு இளம் வயது வரும்போது காதலனை அல்லது காதலியை நினச்சி பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு கிடக்கும். அப்புறம் திருமணமான பிறகு கணவனை மனைவியை நினைக்கும், அப்புறம் குழந்தை பேர குழந்தை, அடுத்தது சொத்து, இந்த மாதிரி விஷயத்தையே நினச்சிட்டு இருக்கிறது கூடவே சேர்த்து என்னையும் இத்தனை மனுஷனை நினைக்கிறல்ல, இந்த மனுஷனையும் நினச்சிடுன்ட்டு குரு சொல்கிறார். அவ்வளோ பெரிய உபதேசமாக அது. ஸோ அதை பெருமையாக சொல்லுவாங்க, என்னுடைய குரு இவர் அப்படின்னு. ஆல்ரெடி நீ மனுஷனை தான் நினச்சிட்டு இருந்த, இப்போ புதுசாக இந்த ஒரு மனுஷனை நினச்சிட்டன்னா நீ முக்தி அடைஞ்சிடுவியா, ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிடுவியா? அல்லது ரோட்டில் பிச்சைக்காரனு கூட இன்னொருத்தன் சோறு போட்டுட்டு தான் இருக்கிறான், அந்த வேலையை செஞ்சிட்டாலே நீ வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிடுவியா அல்லது முக்தி அடைஞ்சிடுவியா? இதுதான் ஆன்மீக ஞானமா? இதனால் உன்னுடைய குணம் எந்த விதத்திலையாவது மாறுமா? இப்போ கரெக்டாக சொல்லணும், ரோட்டில் பிச்சை போடுறான் பார்த்தீங்களா, பிச்சைக்காரனுங்களுக்கு அவ்வளோதான் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாருமே. ஏன்னா அவனால் அவ்வளோதான் முடியும் இல்லையா. உட்காந்து அவனை உபதேசம்லாம் பண்ணி மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது, ஏன்னா அது ஒன்றும் அவன் பெற்ற குழந்தை கிடையாது. ஏதோ சாப்பாடு போட்டால் நல்லதுன்னு இந்த மாதிரி குருமார்கள்லாம் சொல்லிட்டாங்க, அதனால் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். ஓகே, அது அவனை தப்பு சொல்ல முடியாது. ஆனால் பெற்ற அப்பா அம்மாவே அவ்வளோதானே பண்ணுறாங்க இல்லையா. சோறு போட்டு வளர்க்குறாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொன்னதுனால அனுப்புகிறாங்க, இல்லைன்னா வேலைக்கு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூலில் ஏதாவது அந்த குழந்தையுடைய குணம் மாறுமா? எதுவுமே மாறி இருக்காது இல்லையா. இன்றைக்கி எல்லா கிரிமினல்ஸும் நல்லா படித்தவனுங்களாக தான் இருக்கிறானுங்க. இப்போ ஒரு சகோதரி சிஇஓ, பெங்களூரு சிஇஓ, தன்னுடைய 4 வயது மகனை கொண்டு இருக்கிறாங்களே, அவங்க வந்து டாப் 10 புத்திசாலிகளில் ஒருத்தராக வராங்க. ஆனால் அவங்க குணம் மாறலை. அப்போ என்னத்தை இந்த எஜுகேஷன் கற்றுக் கொடுக்குது? சரி, ஓகே, எஜுகேஷன் பிஸ்னஸ் ஆச்சு. ஆனால் ஆன்மீகவாதின்னு சொல்கிறவன் இதை தவிர்த்து எதையுமே சொல்லன்னா நீ எப்படி ஆன்மீகவாதி? எதையாவது ஆன்மீகத்தில் ஒரு 4 புஸ்தகத்தை விவேகானந்தர் சொன்னார், இவர் சொன்னார், திருமூலர் சொன்னார், ஒரு 4 புக்கை படிச்சிக்க வேண்டியது, அதை சொல்லிக்கிட்டே வர்றது. அதனால் எதுவுமே அதனால் எப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடையுதுன்னே தெரியாத காரணத்தினால கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்கன்னா, சாப்பாடு போடுங்க, மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்போ இது வரைக்கும் பேசுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. சாப்பாடு போட்டால் ஆத்மாவுக்கு எப்படி நன்மை? ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை அப்பா அம்மாவுக்கு பிறந்தாலே அந்த அப்பா அம்மா அந்த ஆத்மாவுக்கு முன் ஜென்மத்தில் கடன் பட்டிருக்கிறாங்க, அதனால் பிறந்தாங்கன்னு சொல்கிறோம், அதனால் அவங்க சாப்பாடு போடுறாங்க. இப்போ நீ ரோட்டில் போகிற பிச்சைக்காரனுக்கெலாம் சாப்பாடு போடுற அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கக்கிட்டலாம் நீ ஒரு காலத்தில் கடன் வாங்கியிருக்கிற, கடனை அடைக்கிறன்றதான அர்த்தம் வரும். இதனால் உனக்கு என்ன ஆன்மீக முன்னேற்றம் வந்துடும்? அல்லது நீ கடன் வாங்கலப்பா, நீ கொடுத்ததுனால அவனை நீ கடனாளி ஆக்கிட்ட, மறுபடியும் அந்த பிச்சைக்காரன்லாம் உனக்கு பிறக்கணும், பிச்சைக்காரன் உனக்கு பிறக்கிறதுக்கான வழியை பண்ணுறது தான் ஆன்மீக முன்னேற்றமா? அடுத்தது பேரை வந்து ஸ்ரீ இந்த ஆனந்தா அந்த ஆனந்தான்னு வச்சுக்கிட்டு இந்த குருவை நினச்சி நினைவு பண்ணு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம் இல்லையா, இதை வெளில யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் தீட்சைக்கு கொடுத்துருக்கிறாராம், இவர் மட்டும் அந்த சிஷ்யனுக்கு மட்டும்தான் தெரியணுமா. வேறு யாராவது வாங்கினா இவர்கிட்ட மறுபடியும் 10,000 50,000 கட்டி தான் இந்த ரகசியத்தை கற்றுக்கணுமா. ஸோ இதெல்லாம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பெத்த குழந்தைக்கு சோறு போட்டு அப்பா அம்மா திண்டாட்டம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி விற்கிற விலைவாசியில். இதில் ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் சாப்பாடு போடுறவனுடைய வாழ்க்கை எப்படி கொண்டாட்டமாக இருக்கும் அல்லது திண்டாட்டமாக இருக்குமா? ஏற்கனவே ஒரு துணை நடிகை ஸ்வேதான் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவங்க கேன்சர் வந்து இறந்தாங்க. அவ்வளோ உதவி பண்ணுவாங்களாம் எல்லோருக்கும். அதில் இந்த கொரோனா டைம்லலாம் எங்கெங்கேயோ கடன் வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொட்டினாங்களாம். கடைசியில் கையெல்லாம் கேன்சர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கெஞ்சினாங்க, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குதே அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லா விதமான தானமும் பண்ணார் இல்லையா? இது எல்லா விதமான தானம் இல்லை, இந்த மாதிரி இது பொருளுதவி, அதாவது படிக்க வைக்கிறது, சாப்பாடு போடுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணார். ஆனால் கடைசியில் அவருமே கஷ்டம் பட்டார். ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா? இதனால் உங்கள் ஆத்மாவுக்கு எந்த விதத்திலும் நன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த கண் முன்னாடி பார்க்குறது உங்களுக்கு தெரியலையா? ஒரு ரவுடி, கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், இவனுங்கள்லாம் கூட இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த பாவத்தை வந்து இதில் தீர்க்குறாங்களாம். நிறைய அன்னதானம் பண்ணுறது, ஸ்கூல் கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறது. அதேமாதிரி சினிமாவில் ஆபாசமாக நடிக்கிறவங்க, வன்முறை காட்சியில் நடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணுறது. அங்கே பண்ணுறது பாவத்தொழில், அதை வந்து இதை பண்ணி சரி பண்ணுறாங்களாம். நீ சாப்பாடு போடுறதுனால ஒரு கால் இல்லாதவனுக்கு கால் வந்துடுமா? கை இல்லாதவனுக்கு கை வந்துடுமா? மொத்தத்தில் அவன் பாவம் செஞ்சதுனால அது நடக்குது. அப்போ அந்த பாவம் செய்கிற குணம் மாறுமா? அதுதான் முக்கியமான விஷயமே. அவன் செய்கிற பாவத்தை கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு நீ சாப்பாடு போட்டு ஊக்கப்படுத்துகிற. எவனாவது ஆன்மீகவாதி அந்த பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து உட்கார வச்சு இதெல்லாம் நல்ல குணங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இவன் பண்ணுற உபதேசத்தை பண்ணுறதுக்கு 50,000 60,000 காசு வாங்கிக்கிட்டு அங்கே கொஞ்சம் பேருக்கு போய் சாப்பாடு மட்டும் போட்டு வந்துடுவோம். உண்மையிலே யாருக்கு ஆன்மீக ஞானம் வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. உண்மையிலே ஆன்மீக ஞானம் இவங்களுக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ இதில் நிறைய பேர் போடுவாங்க, நீ பண்ணுறது, நீ ஒன்று சொல்லணும்னா அதை மட்டும் சொல்லு, ஏன் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிற அப்படின்வாங்க. ஆமாம், விபச்சாரம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் நீ உத்தமையாக இருந்தால் இருந்துக்கோ, நீ எதுக்கு விபச்சாரம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன்னு கேட்குற மாதிரி இருக்குது இது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு புத்திசாலி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, என்னைக்காவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்கள நீ சாப்பிடாத தப்புன்னு சொல்கிறோமா? அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு எங்களை வந்து நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு, அது வந்து கொலை அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கும் முன்னாடி சொன்ன உதாரணம் தான் இல்லையா? நீ உத்தமையாக வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போ, உத்தமையாக வாழறது தப்புன்னு நான் சொன்னேன்னா நீ எதுக்கு விபச்சாரம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பயங்கர கிளாப்பு வேறு. அவர் நான்வெஜ் சாப்பிட்றது ரைட்டு, வெஜிடேரியன் சாப்பிட்றது உன் உரிமைனா இது ஏன் உரிமை? இதில் கொடுமை என்னென்னா, ஆன்மீகவாதி பேசுகிறதே வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீ வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டு மலங்கழிச்சாலும் நார தான் செய்யும், அசைவம் சாப்பிட்டு மலங்கழிச்சாலும் நார தான் செய்யும், இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார் அவர். மக்களுக்கு அதான் பிடிக்குது இல்லையா? தான் செய்கிற தப்பை வந்து மற்றவன் நியாயப்படுத்தினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவர் ஃபேமஸாக இருக்கிறார். இன்னொரு விஷயம், அந்த குருஜியே நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற உறுப்பில் இருக்குது, அதனால தான் அவருக்கு அந்த வித்தியாசம் தெரியல. நான்வெஜ் சாப்பிட தேவையில்லை. இப்போ இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க வந்து அவங்களே தான் சமைச்சு சாப்பிடணும், அல்லது இந்த ஞானத்தில் இருப்பவர்கள் சமைத்ததை தான் சாப்பிடணும். பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது, நான்வெஜ் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இறைவன் நினைவில் சமைத்து இறைவன் நினைவில் தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது மலங்கழிக்கிற அளவுக்கு போக தேவையில்லை. மற்ற உணவு எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு துர்நாற்றம் அடிக்கும், அந்த உணவே துர்நாற்றம் அடிக்கும். அப்போ மலத்தை பற்றி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஞானத்தையே எடுக்காட்டினாலும் கூட வெஜிடேரியன் உணவு சாப்பிட்றவன் திடீர்னு அசைவ உணவு சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு அப்போ திடீர்னு தெரியும் அந்த மலம் வந்து அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசணும். இன்னும் கேட்டிங்கன்னா பூண்டு வெங்காயம் சேர்த்தாலுமே, பூண்டு வெங்காயம் சேர்க்காமலே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், திடீர்னு பூண்டு வெங்காயம் சாப்பிட்டோன்னா மலம் வந்து அந்த அளவுக்கு நாரும். ஆக்சுவலாக உணவே நாரும். உணவு மட்டும் இல்லை, அந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட்றவங்க பக்கத்தில் வந்தாலே பயங்கரமாக நாரும். அவங்க வாயில் அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும், அவங்க வேர்வை அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். அப்போ எதையுமே ஃபாலோ பண்ணாதவனுக்கு எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா? கூவத்திலே இருக்கிறவனுக்கு கூவம் நாராது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு வரேன். நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன தான் வித்தியாசம்? ரோட்டில் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டு போகிற வேலையைத்தான் நீ பண்ணுற, ஆனால் கேட்டால் நான் அப்பான்ற, நான் அவங்க புள்ள எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன்ற குருன்னு சொல்லிக்கிற.
ஸோ இதில் இன்னும் புத்திசாலி குருமார்கள்லாம் இருக்கிறாங்க. அது என்னென்னா, இவர் பேரில் அன்னதானம் பண்ணணும். எப்படி எவனோ அன்னதானம் பண்ணுவான், பேர் இவர் வாங்கிட்டு போயிடுவார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா குருமார்களும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம், காசு அனுப்புங்கன்னு சொல்கிறானுங்க. ஸோ அனுப்புவாங்க. ஸோ அது அவன் வீட்டு காசோ தான், ஆனால் இவருடைய பேர் பேனரில் வச்சுட்டு போய் கொடுப்பாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாத காரணத்தால், அப்போ சாப்பாடு போடுறாங்கப்பா, இவங்க நல்ல குருப்பா, இவங்க பின்னாடி போகலாம். அப்போ சாப்பாடு போடுறது தான் ஆன்மீகம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஃபேமஸான குரு வந்து பாலியல் குற்றத்தில் சிக்கிட்டார், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருடைய ஆசிரமத்தில் அவ்வளோ சூப்பராக சாப்பாடு 3 வேளையும் இப்போ வரைக்கும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவரை நல்ல குருன்னு ஏற்றுக்க மாட்டீங்க? காரணம், கேரக்டர் சரியில்லை. சரி, ஓகே, குருவுக்கு கேரக்டர் சரியில்லை. அப்போ போரானே சிஷ்யன் அவனுடைய கேரக்டரை மாற்றினா தானே அவன் நல்ல குரு. அவனுடைய இல்லையா, சிஷ்யனுங்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறானுங்க. அப்போ குரு தான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ குரு தனக்கு சமமாக தான் சிஷ்யனை மாற்றுவான். அப்போ சிஷ்யனுங்க எந்த தப்பு பண்ணாலும் அதை மாற்றலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குருவோடைய ரேஞ்சே அப்படி தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் சொல்கிறது, ஒரு குழந்தைய பெற்றுட்டா வளர்க்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது நாய், பன்னி, பூனை எல்லாம் தான் வளர்க்குது. அப்போ நீ மனுஷன் இல்லையா, அறிவுள்ளவன் இல்லை, அதே வேலையை தான் நீ பண்ணுறன்னா உனக்கும் அதுக்குமே முதல்ல என்ன வித்தியாசம்? அதே சாப்பாடு போடுற பூனை கற்றுக் கொடுக்கும் எப்படி வேட்டையாடுறது, தன்னை எப்படி சர்வை பண்ணிக்கிறது, எல்லா விலங்குமே கற்றுக் கொடுக்கும். அதே தான், அது கூட உன்னால் கற்றுக் கொடுக்க முடியலன்ட்டு நீ ஸ்கூலுக்கு அனுப்புகிற. வேறு எதையுமே நீ வித்தியாசமாக பண்ணலை. ஆனால் நான் ஒரு நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல குழந்த, நல்ல குரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ உண்மையிலே என்னென்னா, நீங்கள் குழந்தைய பெற்று அனாதையாக விட்டீங்கன்னு தான் அர்த்தம். அந்த குழந்தையே ஒருவேளை முன்ஜென்மத்தில் நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க தொடர்பு இப்போவும் கிடைக்கும். ஆனால் அந்த நல்ல தொடர்பு இப்போ கெட்ட தொடர்பாக கூட மாறி இருக்கும். அவங்க குணம் மாறும்ல, அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ ஒருவேளை இவன் நல்லவர்கள் தொடர்பில் வந்தால், 100% நல்லவர்கள் தொடர்பில் யாரும் வர முடியாது. பட் ஒரு 10 பேரில் ஒரு 7 பேர் நல்லவனாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல குணம் அவனை பிடிச்சி இழுக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த குணம் அவனுக்கு இருந்துருக்குது. அதே குடும்பத்தில் பிறந்த இன்னொரு பையன், அவன் முன்ஜென்மத்தில் ரொம்ப மோசமான சகவாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து கெட்ட தொடர்பு தான் பிடிச்சி இழுக்கும். அவன் தொடர்பில் வர 10க்கு 10 பேருமே கெட்டவனாக தான் இருப்பான். நல்லவனே அவன் பக்கத்தில் முதல்ல நெருங்கவே மாட்டான். அப்போ என்ன ஆகும்? அவன் மோசமாக ஆவான். அப்போ என்ன ஆகுது? நீ எங்கே வளர்த்தன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த குழந்தைய நான் வளர்த்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ரெண்டுமே நீ பார்த்துக்கவே இல்லை, நீ வெறும் சோறு மட்டும்தான் போட்ட. கரெக்டாக சொல்லணும்னா அந்த குழந்தைக்கு நான் அப்பா, நான் அம்மான்னு சொல்கிறதுக்கான தகுதியே உனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது தானாக வளர்ந்துருக்குது. கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடுன்னுவாங்களே, அந்த மாதிரி அது தானாக வளர்ந்துருக்குது. ஸோ இதே தான், அப்பா அம்மா வயசான அப்புறம் குழந்தைங்க சாப்பாடு போடுறாங்களே, அவங்களும் என்ன பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வயசான பிறகு வர கஷ்டமெல்லாம் சின்ன வயசில் பண்ண தப்புனாலையும் முன்ஜென்மங்களில் செய்த தப்புனாலையும் நடந்துட்டு இருக்குது. அப்போ அதை தீர்க்கறதுக்கான எதையுமே நீ பண்ணலையே. நீ வெறும் சரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான சாப்பாடை மட்டும் நீ போட்டுட்ருக்கிற உன் குழந்தைக்கு போடுற மாதிரி, அவ்வளோதான். இதுதான் நீ உண்மையிலே உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையா? ஆனால் பெருமையாக சொல்லிக்கிறோம், அப்பனுக்கே பாடம் சொன்னார் முருகன்ட்டு. அப்போ அது ஒரு கடமை இருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா? அப்பாவுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவங்களுடைய குணம் மோசமாக இருக்குது அப்படின்னா அந்த குணத்தை மாற்றுறதுக்கு, ஏன்னா இப்போ அவங்க உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க இல்லை. சின்ன வயசில் நீ சொன்னால் அவங்க கேட்காம கூட இருக்கலாம், அவங்க இளமை திமிரில், பணம் சம்பாதிக்கிற திமிரில். இப்போ கை காலெல்லாம் அடங்கி ஒடுங்கி படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. இப்போ நீ சொன்னால் கேட்பாங்க. இப்போ அவங்கள மாற்றுறதுக்கான நீ என்ன முயற்சி பண்ண? ஆக்சுவலாக அதை மாற்றுறதுக்கு நீ முதல்ல மாறி இருக்கணும். ஒருவேளை உனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் நல்லதுன்னு தெரிஞ்சால், அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிந்தால், அவங்க மனம் ஈகோ ஹர்ட் ஆகாமல் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டியது கண்டிப்பாக குழந்தைகளுடைய கடமை தான். ஆனால் அன்பாக சொல்லணும், அது முக்கியம். இந்த வேலையை எந்த அப்பா அம்மாவும் பண்ணலை, எந்த குழந்தையும் பண்ணலை, எந்த குருமாரும் பண்ணலை. எங்கே போனாலும் சோறு போடு சோறு போடு சோறு போடு, இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் மடத்துக்கு போனால் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? அந்த வேலையை பண்ணுறதுக்கு அப்பா அம்மாவாகவோ குழந்தையாகவோ அல்லது குருமாராகவோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி அவன் கஷ்டப்படுறான், போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால ஊனமாக இருந்து நீ அவனுக்கு சாப்பாடு போடுற, அவன் அந்த தப்பையே தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அடுத்த ஜென்மமும் அதே தான் கஷ்டப்பட போகிறான். ஸோ அடுத்த ஜென்மமும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க போறியா? இன்னொன்று, பாவம் செய்தவனுக்கு
சாப்பாடு போட்ட பாவமும் சேர்ந்து உன் தலையில் தான் வந்து விடியும். ஸோ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றம் வருது, என்னென்னமோ நோய் வருது. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் செய்த பாவம்னு தெரியுது. அப்போ அந்த பாவம் செய்யாமல் இருக்கணும், எதெல்லாம் பாவம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் உண்மையிலே புண்ணியம்னு தெரிஞ்சுக்கணும். பாவத்தை அகற்றிட்டு புண்ணியம் செய்யணும், கெட்ட குணத்தை அகற்றிட்டு அந்த இடத்துல நல்ல குணத்தை நிரப்பணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? யாராலையாவது சொல்ல முடியுமா முதல்ல? ஏன்னா யாருக்குமே தெரியல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே இந்த கலியுகத்தில் தானே வளர்கிறோம். ஸோ கலியுகம்னாலே மோசமான கீழான குணம் கொண்ட மனிதர்கள் வாழற யுகத்துக்கு பேர் தான் கலியுகம். அப்போ இங்கே எப்படி ஒரு குப்பை இன்னொரு குப்பைக்கு குருவாக இருக்க முடியும்? ஒரு குப்பை இன்னொரு குப்பைக்கு அப்பா அம்மாவாக டீச்சராக இருக்க முடியும்? ஆனால் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற யாருமே உண்மையிலே அப்பா அம்மாவோ குழந்தையோ டீச்சரோ குருவோ கிடையாது. எல்லாமே குப்பை தொட்டிங்க தான். ஒரு காலத்தில் சினிமா தியேட்டருக்கே குழந்தைங்கள அழைச்சிட்டு போக மாட்டாங்க, பெரியவங்க தான். அது பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேயே சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு தெரியுது இதை பார்த்தா நம்ம குழந்தை கெட்டு போயிடுவான்ட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் இப்போ நம்ம இருக்கிற மனநிலைக்கு அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் நமக்கு இப்போ தெரியுது இல்லையா? ஸோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல படம்னு தெரிஞ்சால் மட்டும் குழந்தைய அழைச்சிட்டு போகிறது இருந்தது. இப்போ வீட்டிலே தான் எல்லா குப்பையும் வருது டிவியில். ஸோ எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறது, எல்லாம் அரையும் குறையுமா வருது, டபுள் மீனிங் வருது, மோசமான பாட்டு வருது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மோசமாக இருக்குது ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி அந்த குடும்பம் ட்ரீட் பண்ணும். அதுதான் உச்சக்கட்ட கொடுமை. அப்போ உண்மையில் என்ன நடக்குது தெரியுமா? உங்கள் அப்பா அம்மா கிட்ட பிறந்ததுனால உங்களுடைய குணம் இன்னும் கெட்டு தான் போகுது. ஏன்னா உலகம் மோசமாக இருக்குது, இன்னும் நீங்கள் கீழே தான் ஆகுறீங்கன்னா அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து நீங்கள் உண்மையிலே எதை அடைஞ்சிங்க? உண்மையிலே எல்லாத்தையும் இழக்க தான் செஞ்சீங்க. ஏன்னா அந்த அப்பா அம்மா கிட்ட பிறக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கு ஏற்ப ஆல்ரெடி நீங்கள் புண்ணியம் பண்ணியிருப்பீங்க, அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க வரீங்க. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் இதை விட கீழான குடும்பத்தில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கீழான குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு தேவையான விஷயத்தை தான் அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்தோ சமுதாயத்துக்கிட்ட இருந்தோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அப்போ உண்மையிலே இழந்து தான் இருக்கிறீங்க. அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து, டீச்சர்கிட்ட இருந்து, குரு கிட்ட இருந்து கேட்ட உபதேசம் எல்லாம் உங்களை கீழே வர வைக்க வேண்டிய வேலையைத்தான் பண்ணி இருக்குது. அன்னைக்கு வள்ளலார் வந்து பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போட சொன்னார். இன்றைக்கி எல்லா குருமாரும் பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி பிச்சைக்காரன் அதிகமாகிட்டான். எப்படி அதிகமானா? அப்போ பாவம் அதிகமாக ஆகி இருக்குது இல்லையா? ஸோ பாவம் அப்போ எத்தனை குருமார் வந்தாலும் பாவம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த குருமாரே பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழியை சொல்லலை, மாறாக பாவம் செய்கிறவனுக்கு சாப்பாடு போட்டு பாவத்தை வளர்த்துக்கிற வழியை தான் சொல்லியிருக்கிறாங்க. மனுஷன் போட்ட சட்டத்திலே ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரி அந்த தப்பு பண்ணுறவனுக்கு துணை போகிறான் பாருங்க. நாளைக்கு ஒரு கொலை பண்ணுறான்னா அந்த கொலை பண்ணுறதுக்காக ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்கிறான்னா அந்த வீடு கொடுத்தவனுக்கும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நிறைய பேரை உள்ளே போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தானே ஒருத்தன் தப்பு பண்ணுறான், தப்பு பண்ணுற குணம் இருக்கிறதுனால தான் அவன் இப்போ கஷ்டப்படுறான். அந்த குணம் உள்ளே இருக்குது. நீ அவனுக்கு சாப்பாடு போட போட என்ன ஆகுது? நீ பாட்டுக்கு பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பண்ணுற தப்புக்கு நீ துணை போகிறன்னு தான் அர்த்தம். அப்போ தப்பு எது சரி எது அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி கலியுகத்தில் யாருக்குமே கிடையாது. அப்படி தகுதி இருந்தால் அவங்க கலியுகத்தில் பிறக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ இதை சொல்வதற்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வர முடியாது. இப்போ கலியுகத்தில் மட்டுமில்லை, எந்த யுகத்திலுமே பிறக்காதவர்கள், மற்ற 4 யுகங்கள், சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்யுகம் ரொம்ப உயர்ந்த யுகம். அங்கே வாழ்ந்தவர்களை தான் தேவதைகள் நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். அங்கே வாழ்ந்தவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல, மறுஜன்மம் எடுத்து அடுத்த யுகத்துக்கு வராங்க. திரேதாயுகத்தில் அதுவும் நல்ல யுகம் தான், ஆனால் சத்யுகத்துக்கு ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மி. அடுத்தது துவாபர யுகத்துக்கு வராங்க, அது கொஞ்சம் கெட்ட யுகமாகுது, ஏன்னா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். கலியுகம் கேட்கவே தேவையில்லை, ஆல்ரெடி இப்போ தானே இருக்கிறோம், அதனால் அதுக்கு விளக்கமே கொடுக்க தேவையில்லை. அவ்வளோ கீழானவர்களாக சத்யுகத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த தேவதைகளே தான் மாறி இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். நம்ம போய் கோயிலில் கும்பிட்றோம் இல்லையா, அந்த தேவதை தான் இன்றைக்கி பாவம் செஞ்சுட்டு இருக்குது, உங்கள் ரூபத்துலேயும் என் ரூபத்துலேயும். அப்போ இதை யார் காப்பாற்றுறது? அதுக்கு தான் கடவுள் வரார். கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகிறார், குழந்தையாக பிறக்கலை. அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் வர்றது ஞானத்தை கொடுப்பதற்காக. கலியுகத்தில் குழந்தையாக பிறந்து நம்மள மாதிரியே கெட்டு போகிறதுக்கு கிடையாது. ஸோ அவர் எந்த வயோதிகர் உடலில் வர்றாரோ அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானம் கொடுக்கிறார். அதைத்தான் முரளின்னு சொல்கிறோம். அந்த ஞானத்துடைய சாரம் பார்த்திங்கன்னா
உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவுடைய அப்பா தான் சிவன். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரும் ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மா, உயர்ந்த ஆத்மா. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது மெக்கானிக்கலாக போயிடும். அதுக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நினைக்கலாமே, இல்லை இண்டிகேட்டர் லைட்டை பார்த்து நினைக்கலாமே இல்லையா? அப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ அவரை பற்றி அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா கடவுளை பற்றி எவனுக்குமே தெரியாது. கடவுளை பற்றி தெரிஞ்சால் பிச்சைக்காரனுக்கு சோறு போடு இதுதான் ஆன்மீகம்னு எவனாவது சொல்லுவானா? இப்போ கடவுளை பற்றிய அறிமுகத்தை அவரே தான் கொடுக்கணும். ஸோ அவர் தான் கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு அந்த வயோதிகர் உடலில் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. முரளின்ற பேரில் யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நாமளுமே கூட அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் போடுறோம், அதை அவசியம் பாருங்கள். ஸோ அதில் மெயினாக கடவுள் சொல்லியிருக்கிறதுனா 5000 வருடம் முன்பு இந்த பூமியை சொர்க்கமாக நான் படைக்கும்போது, இது 5000 வருட காலச்சக்கரம் தான். மனிதர்கள் வேதத்தில் எழுதின மாதிரி லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது. ஸோ அதில் முதல் 2 யுகமும் இந்த பூமி சொர்க்கமாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? அவங்க பாவமே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய கவனம் அழிவற்ற ஆத்மாவில் இருக்கும், அழியக்கூடிய உடலில் இருக்காது. பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற உயிர் தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் பண்ணுது. அதோடைய நேரம் வரும்போது இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுத்துடும் அப்படிங்கிறது சதா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் நிலைச்சிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது இல்லையா? கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக உள்ள குழந்தை தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும். அந்த குழந்தை தான் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஈஸியாக வெற்றி அடையும். ஏன்னா அது தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை சிதற விடாது. பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் உச்சத்தில் இருக்கும் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும். அதனால் அங்கே எல்லாமே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்குன்னா எவ்வளோ பணக்காரர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். அந்த அழகால் கூட அவங்க கவனம் சிதறாதுன்னா அவங்க எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதைத்தான் ஆன்ம பலம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஆன்ம பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா அந்த ஆன்ம பலத்தை அப்படியே வச்சுக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இயல்பாக அங்கே ஆத்ம பலமாக இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால தான் செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அழகு குறையுது, ஆரோக்கியம் குறையுது. அப்படியே திரேதாயுகம், ஆனால் துக்கம் கிடையாது திரேதாயுகத்தில், ஏன்னா அதுவும் சொர்க்கம்தான். துவாபரயுகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துக்கமும் வருது. ஏன்னா ஆத்மான்றதே மறந்துடுறாங்க. ஆத்மாவிலேருந்தே கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு, வெளியில் கவனம் சிதற ஆரம்பிக்குது, புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விகாரங்களே அவங்களுக்குள்ளே வெளிப்படுது. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ அதுதான் யோக பலம் இல்லையா? தூய்மையான ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்த நாமே இன்றைக்கி சக்தி இழந்ததுக்கு காரணம் உடல்னு நினச்சி வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆத்மாவுடைய சக்தி இன்னும் அதிவேகத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்து 10ஆம் கிளாஸு இந்த காலத்து பிஹெச்டிக்கு சமம்னுவாங்க. உண்மை என்னென்னா கிளாஸில் வித்தியாசம் இல்லை. அந்த நேரத்தில் ஆத்மாவுக்கு சக்தி இருந்துச்சு, இந்த நேரத்தில் சக்தி இல்லை, சக்தி குறைஞ்சிடுச்சு இல்லையா? அன்றைக்கி 10வது படிக்கும்பொழுது அதை கிரகிக்கிற சக்தி இவனுக்கு காலேஜ் பிஹெச்டி போகும்போது கூட வரமாட்டேங்குது. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த விகாரங்கள், விகாரத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் மூழ்கி பாவம் மேலே பாவம் செய்கிறான். அதுக்கு அடிப்படை காரணம் ஆத்மான்றதை மறந்துடுறான். அப்போ உடம்புன்னு நினைக்கிறான். இதுதான் பிரச்சனை. இதைத்தான் கடவுள் போதிக்கிறார். அப்போ ஆத்மாவுக்கு சக்தி போயிடுச்சு இல்லையா? அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு பரமாத்மாவை நினைவு செய். ஏன்னா பரமாத்மாவை மறந்ததுனால தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி போச்சு. இப்போ மீண்டும் பரமாத்மாவை நினைக்க 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 அந்த சக்தி நிரம்பும். 5000 வருடத்திற்கு ஒரு முறை கடவுள் இப்படி ஆத்மாவுக்குள்ளே சக்தியை நிரப்புகிற வழியை கற்றுக் கொடுக்கறதுனால தான் அவரை கடவுள்னு நம்ம மகிமை பாடுறோம். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கேன்ட்டு.
ஸோ இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சக்தியை நிரப்பிக்கிறீங்களோ அதன் ஆதாரத்தில் தான் அடுத்த 5000 வருடமாக நீங்கள் எத்தனை பிறவி எடுக்கிறீங்களோ அத்தனை பிறவிக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிற உடல், பணம், ஆரோக்கியம், நல்ல குணங்கள் எல்லாமே அமைய போகுது. ஸோ அப்படி அனைத்தையும் நிரப்புறார். எப்படி? ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய், கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை கேள். அப்போ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாக ஆரம்பிக்கும், ஆத்மாக்குள்ளே அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் உங்களுக்குள்ள முதல்ல புரிய ஆரம்பிக்கும், அது ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். அப்போ எது சரி எது தப்பு, எதெல்லாம் தேக உணர்வு எதெல்லாம் ஆத்ம உணர்வு அப்படின்னு பகுத்தறிய ஆரம்பிப்பீங்க. அதை முரளியிலுமே நிறைய சொல்லுவார். அப்போ கொஞ்சமாக உங்களுடைய குணம் சத்தியுகத்தில் தேவதையாக இருக்கும் பொழுது எவ்வளவு தெய்வீக குணம் இருந்துச்சோ அதே மாதிரி மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஞானத்தை கோடியில் ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த முரளியை இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கூட ஆர்வமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா டவுட்டே தேவையில்லை, சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். மற்றவர்களுக்கு இந்த அளவுக்கு பொறுமை சத்தியமாக இருக்காது. அது எப்படா நான் பண்ணுறது, எங்கள் குரு பண்ணுறதெல்லாம் நீ தப்புன்னு சொல்லுவேன்ட்டு கண்ணா பின்னான்னு கமெண்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு வர ஆத்மா கிடையாது அப்படின்னு. ஸோ ஆனாலும் அவங்களும் ஓரளவாவது திருந்துவாங்க. எப்போ? கடைசியில் இப்போ வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லை, அப்போ என்ன ஆகும்? அகங்காரம் அந்த மாதிரி அடி உதப்பட்டு ஓரளவு திருந்துவாங்க. சொர்க்கத்துக்கு வர அளவுக்கு திருந்த மாட்டாங்க. பட் நரகத்திலே கொஞ்சம் முன்னாடி பிறவி எடுப்பாங்க. ஏன்னா நரகத்திலே ஆரம்பத்தில் ஒரு 3 தலைமுறை முன்னாடிலாம் ஓரளவுக்கு உலகம் நல்லா தானே இருந்துச்சு. ஸோ அந்த சுகத்தை மட்டும் அவங்க அனுபவம் செய்வாங்க அடி உதையெல்லாம் வாங்கின பிறகு. ஸோ இப்போ மெயினாக கடவுள் சொல்கிறது, சதா உன்னை ஆத்மான்னு உணரு, மற்றவர்களையும் ஆத்மா சகோதரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதுதான் உன்னுடைய சிந்தனையில் இருக்கணும். எல்லா ஆத்மாவும் கடவுள் இருக்கிற அதே பரந்தாமத்திலேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். மீண்டும் உலகம் அழியும் போது உடலை விட்டு அங்கே தான் போக போகிறோம். முதல்ல ஆத்மா சக்திசாலியாக இருந்ததுனால அது எடுத்த உடல் அழகாக இருந்தது, பணக்காரராக இருந்தோம், நல்ல குணம் இருந்தது. சக்தி இழக்க இழக்க அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ மீண்டும் அனைத்தையும் அடைவதற்கு புலனை மயக்கக்கூடிய அனைத்திலிருந்தும் புத்தியை விலக்கி உன் ஆத்மாவில் கவனத்தை செலுத்தி சிவ பரமாத்மாவை நினைவு செய். இவ்வளவுதான் ஞானம். இந்த ஒரு லைன் ஞானம் தெரியாததுனால மணிக்கணக்காக என்னென்னமோ பேசுகிறாங்க, எதோ வேதத்தை படிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் படித்து தான் நம்ம கீழே விழுந்துருக்கிறோம். எல்லா மதமும் சரி. ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் மதத்துடைய வேதத்தை படிங்க, அப்போ தான் அது உங்களுக்கு தெரியும். ஒரு 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 மதமோ புஸ்தகமோ படித்து அதை பற்றி தெரிஞ்சிக்க தேவையில்ல, அதை ஃபாலோ பண்ணுறவனுடைய லட்சணத்தை பார்த்தா தெரியும் இல்லையா? ஸோ அவர் சொல்கிற அந்த குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் பாம் வைக்கிறதுக்கு தீவிரவாதத்துக்கெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க இல்லையா? அதை ஃபாலோ பண்ணுறவன் இதை தானே பண்ணியிருக்கிறான். உங்கள் குணத்தை அது அவ்வளோதானே மாற்றி இருக்குது. இங்கே கடவுள் பேசுகிறார், இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் குணம் எப்படி மாறுது. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. பக்கமாக கிடையாது. அதாவது நிறைய கடவுள் ஞானத்தை கொடுத்தாலும் சாரம் பார்த்திங்கன்னா இதுதான். இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், உன்னை ஆத்மான்னு நினைக்கணும், மற்றவர்களையும் ஆத்மான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் கவனம் கொடுக்கணுன்றதுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பல விதமாக. அவ்வளோதான். சுவாரஸ்யமாக நமக்கு இந்த ஞானம் தெரியல, பரவாயில்ல, கடவுளுக்கு தெரியும், கடவுள் வந்திருக்கிறார்ல, அந்த ஞானத்தை உங்கள் குழந்தையை கேட்க வைங்க. அப்போ நீங்கள் உண்மையான அப்பா. அதை உங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ நீங்கள் உண்மையான டீச்சர். அப்போ சிஷ்யன், குருன்றது கடவுள் மட்டும்தான். அவர் பக்கம் திருப்பிக்கிட்டு நீங்களும் அவருக்கு மாணவர். அப்புறம் எப்படி நீங்கள் குருவாக முடியும்? ஆனால் என்ன பண்ணுறது, அது பிஸ்னஸ் ஆச்சு, மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது உண்மைன்னு தெரிஞ்சாலும் வாயை திறந்து சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் கடைசியில் எல்லோரும் இந்த பக்கம் வந்து தான் ஆகணும். அந்த நேரம் இதுவரைக்கும் எல்லாரையும் தன் பக்கம் தான் கடவுள் தன் காலில் விழ வச்சாங்க பாருங்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும்னு கடவுள் சொல்கிறார். எவன்லாம் தன் காலில் விழ வைக்கிறானோ அவன் தான் உட்காந்து குருவை புகழ்ந்து பாடிட்டு இருப்பான். ஏன்னா அப்போ தான் இவனை ஃபாலோ பண்ணுறவன் இவன் காலில் விழுவான். குரு கடவுள் மட்டுமே. அதான் சத்குரு, சத்தியமான குரு. அந்த பேரையே மனுஷன் வச்சுக்கிறான். இப்போ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்கணும். உங்களையே உடல்னு மறந்து, உடல்ன்றதே மறந்து, நீங்கள் உடலே கிடையாது, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் உடல். ஸோ அப்போ உண்மையிலே நீங்கள் ஆத்மா. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. எப்பயும் அழிவற்றது அதுதான். பரமாத்மாவும் அழிவற்றவர். அழிவற்ற ஆத்மான்னு உங்களை உணர்ந்து அழிவற்ற பரமாத்மாவோடு புத்தியை இணைக்கிறது தான் உண்மையான யோகம். இதன் மூலமாக தான் சொர்க்கத்தில் நீங்கள் இழந்த அந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைய போகிறீங்க. அதனால தான் இதுக்கு பேர் ராஜயோகம். ஆனால் ராஜயோகம்னு பேரை வச்சுட்டு நிறைய பேர் சுவாச பயிற்சி, குண்டலினி எழுப்புறேன் அப்படி இப்படின்னு கதை. அதாவது
அதாவது இந்த உடலை நினைச்சு தான் நீ அனைத்தையும் இழந்த. மீண்டும் மீண்டும் உடலையே கவனத்தை கொடுத்துட்டு கவனத்தை எடுத்துகிட்டு வர வைக்கிற வேலையை செய்கிறவனை தான் குருன்னு நம்பி போய் கோடிக்கணக்கில் காசை இழக்கிறீங்க. பல ஜென்மமாக சேர்த்து சொல்கிறேன். ஆனால் இது ஒரு பைசா செலவில்லாமல் கடவுள் அனைத்து ராஜயோக பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கொடுக்குறார். ஏன்னா அவர் உங்கள் அப்பா, நீங்கள் குழந்தை இல்லையா? உங்களுடைய குணத்தை மாத்துறாரு பாருங்க, அவர் தான் உண்மையான அப்பா. அதனால தான் பரமபிதா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. பிதாக்களுக்கெல்லாம் பிதா அவர் தான். பரம ஆசிரியர், எல்லா ஆசிரியருக்கும் மேலான ஆசிரியர், பரம சத்குரு இல்லையா? அவர் யார்கிட்டையும் படிச்சுட்டு வந்து இதை சொல்லலை, எந்த வேதத்தையும் படிச்சுட்டு வந்து இதை எடுக்கலை. மாறாக கடவுள் கொடுக்குற இந்த ஞானம், உலகம் அழிகிற நேரத்தில் கொடுக்குற ஞானம், சொர்க்கத்தில் ஞானம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அங்கே சந்தோஷமாக இருப்போம். பிறகு நரகமாக மாறும்போது இந்த ஞானம் நமக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும் போது நம்ம வேதம் எழுதுகிறோம். ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு வேதத்தை எழுதுகிறாங்க, தப்பாக தான் எழுதுவாங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு இப்போ கடவுள் வந்துட்டார். எந்த ஞானத்திலிருந்து அதெல்லாம் வெளிப்பட்டதோ அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டோம். ஆனால் அந்த மரம் வளர்ந்ததுக்கு காரணமான விதை வந்துட்டார். அந்த விதையை பிடிக்க மறந்துட்டோம். அப்போ கடைசி வரைக்கும் அந்த கிளையே விடலை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நரகத்தில் தானே எல்லா மதமும் தோன்றுது. ஒவ்வொரு தடவையும் அந்த மதம் வரும்பொழுது, அதாவது நரகத்தில் மட்டுமே பிறந்து துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பீங்க. ஸோ இந்த ஞானம் புரிந்தால், இது உங்களுக்குள் மாற்றம் ஏற்படுத்தினால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும். அப்போ நீங்கள் உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை இதில் போடும்பொழுது தான், நமக்கு மட்டும்தான் புரியல போல இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.